சாந்தி. இன்றைக்கி பாபா கிட்டேருந்து வரத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம முதல்ல ஆத்மா என்று உணர்வோம். இந்த பிரெயினுக்கு நடுவில் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கிறோம். சூட்சம வதனத்துக்கு போகிறோம். பாப் தாதா நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்க. அவங்களோட கையை எடுத்து நம்ம தலை மேலே வைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, என்ன வரம் கொடுக்குறாங்கன்னா, எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகளையை தியாகம் செய்யக்கூடிய உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுக. இந்த எல்லைக்குட்பட்ட ஆசைகளை தியாகம் செஞ்சு உண்மையிலும் உண்மையான தபஸ்வி மூர்த்தி நீங்கள் ஆகணும். தபஸ்வி மூர்த்தி என்றாலே எல்லைக்குட்பட்ட ஆசை என்றால் என்னவென்றே அறியாத ரூபமாகும். யார் பெறுவதற்கான சங்கல்பம் செய்கிறாங்களோ அவங்க அல்ப காலத்திற்காக பெறுகிறார்கள், ஆனால் சதா காலத்திற்காக இழக்கிறார்கள். தபஸ்வி ஆவதில் இந்த அல்பகால ஆசைகள் தான் விசேஷமாக தடை ரூபமாக இருக்குது. அதனால் இப்போது தபஸ்வி மூர்த்தி ஆவதற்கான நிரூபணம் கொடுங்கள். அதாவது எல்லைக்குட்பட்ட இந்த மதிப்பு கௌரவத்தை பெறுவதற்கான ஆசையை தியாகம் செஞ்சு விதாத்தா விதியை உருவாக்குபவர்கள் ஆகுங்கள். எப்போது விதாத்தாவின் சமஸ்காரம் எமர்ஜ் ஆகுமோ அப்போது மற்ற அனைத்து சமஸ்காரங்களும் தானாகவே அழிஞ்சிடும். அதனால் அடிக்கடி நம்ம பாபா கிட்டேருந்து இந்த வரத்தை பெற்றுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அனைத்து ஆசைகள் தான் தடை ரூபமாகவே ஆகுது. நம்ம தபஸ்வி அதாவது பாபாவோட நினைவிலேயே இருக்க முடியாமல் தடுக்குது அந்த ஆசைகள். ஆனால் அதனால தான் பாபா சொல்கிறாங்க, ஆசைகளை தியாகம் செய்யக்கூடிய உண்மையான தபஸ்வி ஆகுங்கள்.